அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். வான் கூட பேசுறது அப்படின்னா மேடம், இப்போ இந்த வான் இருக்கு மேடம், என்ன வான் கூட பேசுறதுன்னா மேடம், இப்போ நம்ம டெய்லி அஃபர்மேஷனை படிக்கிறோம், மன்னிப்பறிக்கைகளை படிக்கிறோம், எல்லார்கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்கிறோம். என் கணவருக்கு தினம் நான் ஒரு நாளைக்கு 4 முறை மன்னிப்பு படிக்கிறேன். என் பிரச்சனையே எனக்கும் என் கணவருக்கும் தான். என்ன படிச்சாலும் படிக்கும்போது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அப்புறம் திருப்பி அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு 100% பிரச்சனை எனக்கும் என் கணவருக்கு இருக்குதுன்னா, இந்த படிக்கிறதுனால ஒரு 80%, ஒரு 20% குறையுது, 80% அப்படியே இருக்கு. இருந்தாலும் எனக்கு தாங்கி 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 எனக்கு வலி வந்து என்னுடைய வலி தாங்க முடியல. என்னுடைய ஆன்ம வலி ரொம்ப கஷ்டம், எனக்கு வலிக்குது. மாறி ஆகணும். மாறுறதுக்கு அவர்கிட்ட வழி இல்லை. ஒண்ணு நான் மாறணும், என்னையும் மாத்திக்க என்கிட்ட வழி கிடைக்கல, என்னாலையும் பண்ண முடியல. அப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக இப்போ சுஜாதா மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. எப்பவுமே இறைவன் அப்படி நம்ம நினைச்சிட்டு ஒரு படத்தை நினைச்சு, சரி இது தெய்வம் இருக்கிறதாவே நினைச்சுக்கோங்க, இறைவன் நினைச்சு, இறைவா இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட வந்து எந்த தப்பும் இல்லாம என் கணவர் என்னை அடிச்சுட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், வாழ்க்கை முழுதும் இப்படி அடி வாங்கிதான் நான் இருக்கணுமா, நான் நல்லா தானே சமைச்சிருக்கிறேன், இதை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், இப்படி எல்லா வசதிகளும் எல்லாம் இருந்தும் நான் அனுபவிக்க தெரியாம அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன், என்னை இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இருக்கிறதோட வாழ எனக்கு பிடிக்கல அப்படின்னு கண்ணீர் விட்டு அந்த இறைவன்கிட்ட மன்றாடி கேட்கிறீங்களா இல்லையா? அந்த கண்ணீரை என்ன பேசி என்ன சொல்லி நீங்க அந்த இறைவன் கிட்ட கேட்டீங்களோ, இறைவன் மீன்ஸ் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த படத்துக்கிட்ட கேட்டீங்களோ, அந்த வார்த்தைய இந்த வான் கிட்ட கேளுங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. என்ன நீங்க ப்ரே பண்ணு மேடம். இப்போ தினமும் நான் சாமி கும்பிடுறேன். நான் சந்தோஷமா இருக்கும்போது பலகாரம் பட்சணம் அதெல்லாம் வச்சுட்டு கற்பூர ஆராதனை காட்டி நான் ஒரு சாமி கும்பிடுறேன். இப்ப இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு எல்லாத்துலயும் ஒரு மன கஷ்டம். எந்திரிச்ச உடனே என் பையன் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். வண்டி அங்க போயிட்டு இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்காரரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கல. இது 3ம் காலையில இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நான் சாமி கும்பிட்டாகணும். கும்பிடலன்னா 3 வருஷம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த 3 வருத்தமும் என் மனசுல இருக்குது. ஆனா நான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறத விடுவேன்னா விட மாட்டேன். சோ கிருஷ்ணருக்கு வெண்ணியும் பாலம் வச்சுட்டு கற்பூர ஆராதனை கேட்டு சந்தோஷமான மனநிலையை நான் கும்பிடுவேன். அப்ப எந்த மனநிலை வரும்? வருஷா வருஷம் நான் உனக்கு கும்பிடணும்ல. எந்த வருஷம் ஏதாவது நான் உனக்கு குறை வச்சிருக்கேன்னா, உனக்கு பிடிச்ச பலகாரம் வச்சுக்கிறேன், உனக்கு பிடிச்ச வெண்ணெய் வச்சுக்கிறேன், உனக்கு பிடிச்ச தயிர் வச்சுக்கிறேன், உனக்கு பிடிச்ச பாலாடை வச்சுக்கிறேன், உனக்கு பிடிச்ச 21 வகை தான் வச்சுக்கணும் அப்படின்னா 21 வகையை வச்சுக்கிறேன். இத்தனையும் பண்ணி நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு குறை நான் வச்சிருப்பேனா? ஆனா எனக்கு இன்னைக்கு எத்தனை கஷ்டத்தை நீ கொடுத்துருக்க. காலையில இருந்து இன்னைக்கு உன்னுடைய நாள், உனக்காக நான் காலையில இருந்து விரவு இருந்து பூஜை இருந்து நான் உனக்காக நான் எல்லாமே பண்ணி செய்யறேன். ஆனா எனக்கு காலையில இருந்து எவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுத்துருக்க. காலையில எங்க வீட்டுக்கார அப்படி ஆயிட்டாரு, என் பையன் இப்படி ஆயிட்டான், இத்தனை கஷ்டத்தை வச்சுட்டு நான் எப்படி உனக்கு பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் உனக்கு எந்த தப்புமே நான் செஞ்சு உனக்கு நான் பண்ணலையே, கரெக்டா தானே எல்லாமே உனக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினைச்சு நான் அழுகுறேன் பாருங்க. அந்த பேசி அழுகிற அழுகையே இந்த வான். அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். அது பேசுறதுக்கு அந்த இடத்துல நீங்க இறைவன்ற பேர்ல ஒரு படத்தை வச்சிருப்பீங்க. அந்த படத்துக்கு பதிலாக இந்த வாண்டை வச்சு என்ன பேசுறோம் அப்படின்னா, இப்ப என்னுடைய கணவர்னு வச்சுக்கோமே, என் கணவர், நான் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான அத்தனை வேலையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா ஏனோ நான் செய்யற சில வேலைகள் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எத்தனையோ முறையில நானும் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். நல்ல ஒரு மனைவியா நான் நடந்துக்கணும்னு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறேன். ஆனா உங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியல. நான் எனக்கு தெரியாம ஏதாவது தவறு செய்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இதை யார்கிட்ட பேசுறீங்கன்னா, இந்த வாண்டை நான் இப்படி வைக்கும்போது, இந்த வாண்டை வந்து ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சதுரமாக இருக்கக்கூடிய பகுதி
ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சதுரமான இருக்க பகுதியில நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா இந்த வார்த்தைய இந்த சதுரமா இருக்க பகுதி ரிசீவ் பண்ணியாச்சு. யார நினைச்சு நான் பேசுறேன்? என்னுடைய கணவர் நினைச்சு பேசுறேன். என்னுடைய கணவர்னா கணவருடைய ஆன்மா. இந்த சொல்ற விஷயம் எங்க போகும்னா யார நினைச்சு சொல்றோமோ அவங்களுடைய ஆன்மா கிட்ட போய் சேரும். என் கணவரை நினைச்சு நான் பேசுறேன். இந்த வார்த்தையை இந்த வாண்ட் ரிசீவ் பண்ணி என்னுடைய கணவருடைய ஆன்மா கிட்ட கொண்டு போய் டைரக்டா இன்ஸ்டால் பண்ண, எப்படியாவது அவரை மாத்தி அவரை சரிப்படுத்தி என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வான்கிட்ட கேட்கக்கூடிய 2 வார்த்தை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க. இதுதான் கேட்கணுமே தவிர எப்படியாவது அவரை மனசை மாத்தி எனக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுங்கன்ற மாதிரி நீங்க கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. எனக்கு பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எந்த வகையில எனக்கு பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வரமாட்டேங்குது. நான் எத்தனையோ முயற்சிகள் பண்றேன். என்னை தேடி பணம் வரதுக்கு உண்டான வழிமுறைகளை எனக்கு காட்டி கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க. என்னத்த நீ பண்ணாலும் இந்த 2 வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்லும். எப்படியாவது யாராவது அவங்கள அறியாம எனக்கு ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு தேவை 10,000. இன்னைக்கு நான் 10,000 ஃபீஸ் கட்டலைன்னா என்னுடைய பையனுடைய காலேஜ் அவன் ஹால் டிக்கெட் கிடைக்காது. 10,000 கட்டணும். இறைவா, என்ன எனக்கு எப்படி நீ உதவி செய்வேன்னு தெரியாது. எப்படியாவது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தை உருவாக்கி எனக்கு இந்த 10,000 நீங்க கொடுக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது எந்த ஆங்கிள் எனக்கு கைட் பண்ணுங்க. எனக்கு வழிமுறையை காட்டி கொடுங்கன்னு கேட்கணும். கைட் மீன்ஸ் எனக்கு என்ன வழியில போனா எனக்கு பணம் கிடைக்கும்ன்ற வழியை நீங்க காட்டுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு நீ மன்றாடி கேட்கிற இந்த வான்கிட்ட கண்டிப்பா இறைவனா இறைவன் கிட்ட போயிடும், மனுஷனா மனுஷன் கிட்ட போயிடும். யார நினைச்சு நீ திங்க் பண்ணி அவங்க கிட்ட போயிடும். நீ அழகா நீ ப்ரே பண்ணிட்டே இருப்ப. ஒரு போன் ரிங் அடிக்கும், எடுக்கிற, என்ன திடீர்னு ஒரு கூப்பிடுறாரு, அடிக்கிற, அக்கா என்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுக்கா, எங்க வீட்டுக்காரர் தெரியாம வச்சுக்கிறேன்க்கா, ஒரு 2 மாசம் நீ பத்திரமா வச்சுட்டு அப்புறமா கொண்டு கொடுக்கா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்க்கா, இப்ப வச்சுன்னா எங்க வீட்டுக்காரருக்கு செலவு பண்ணிட்டு வரக்கா, அவர் குச்சியே தொலைச்சிரா இருக்கா, நீ கொஞ்சம் வச்சுக்கிறியான்னு ஒருத்தன் போன்ல கேட்பான். சத்தியமா நடக்கும். நடந்த விஷயத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நீ பேசி வாண்ட கீழே வைக்கிறதுக்குள்ள உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனா சுஜாதா மேடம் சொன்ன மாதிரி நீ மனமுருக கேட்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது நீ சரிப்படுத்தி கொடு, எனக்கு இதை மாத்தி கொடு, எனக்கு சரிப்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டா நடக்காது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியாவது என் கணவர் எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன்னு நான் கேட்கிறேன். ஒரே மேட்ரு தான், எனக்கு எப்படியாவது கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன்னு கேட்டீங்கன்னா அது செய்வினை. நான் என் கணவருக்கு பண்ணக்கூடிய செய்வினை. ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி என் கணவர் கொஞ்சம் மாத்தி கொடுங்க, எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இந்த சூழ்நிலையை மாத்தி கொடுங்க, எனக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனை கொஞ்சம் மாத்தி கொடுங்க, எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்கன்னு இறைவன் கிட்ட கேட்டீங்கன்னா அது செய்வினைன்னு அர்த்தம், பிளாக் மேஜிக்னு அர்த்தம். அதை நம்ம பண்ணவே கூடாது. அதனாலதான் இறைவன் திரும்பி பார்க்க மாட்டாங்கிறான். என் பிரச்சனை என் கணவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என் குடும்பத்துல என் புருஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், என் குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குது, எனக்கு எந்த நிம்மதியும் இல்லாம இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இறைவா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருக்குமோ அந்த வழி எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்ட வச்சு கேளுங்க. இப்படி செஞ்சா கனெக்ஷன் கிடைக்கும். எனக்கு கொஞ்சமாவது மாத்தி கொடுங்களேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கனெக்ஷன் கிடைக்காது. இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஒண்ணு மேடம், எந்த சூழ்நிலையும் மேடம் எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் மேடம், இது மட்டும் நடந்தா நல்லா இருக்கும், உண்மையிலேயே நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்ற முக்கியம்தான். ஆனா இது நடந்தா நல்லா இருக்கும்னு நீயே பிளான் பண்ணி நடந்தா நல்லா இருக்கும் நீ கேட்காத, நீ நினைக்காத. உனக்கு நடக்கணும்னு இருந்துச்சா தன்னால நட, இறைவன் கொடுப்பான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, என்ன மேடம் நம்ம அதுக்கு நமக்கு ஒண்ணு வேணும்னா நமக்கு கிடைக்கும், நம்ம கேட்க வேண்டாமா இறைவன் கிட்ட, நம்ம சொல்ல வேணாமா, சொன்னாதானே மேடம் அது தெரியும். இது கூட தப்பா மேடம், இறைவன் கிட்ட தானே மேடம் நம்ம கேட்கிறோம், இது போய் தப்பா மேடம். நான் அம்மா, என்னோட பையன் இருக்கான், 2 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இருந்தா அவன் நடக்கும்போது எந்த ஷூ போட்டா நல்லா இருக்கும் எனக்கு தான் தெரியும். அப்பா சொல்லுவார், ஏய் அவனுக்கு இந்த கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி ஷூ போட நல்லா இருக்கும், பையன் கொஞ்சம் ஹைட்டா தெரியுவான்னு அப்பா சொல்லுவார். கம்முட்டுருங்க, பையனுக்கு இப்ப ஹைட் போட்டா கால் என்னத்துக்காக பையன், அவனுக்கு இப்ப என்ன ஷூ போடணும்னா அவன் இப்ப குடுக்குன்னு ஓடி போயிடானா எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ ஏதோ ஒரு விசிலிங் சவுண்ட் வருவான், சிங் 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 ஒரு சவுண்ட் வருது ஷூல, பக்கத்துல பார்த்தேன், அந்த ஷூ வாங்கி போடலாம், அப்பதான் பையன் ஓடினாலும் எனக்கு தெரியாது.
இது யார் சொல்றது? நீ, உன் மூளை வேலை செய்யுது. ஏன்னா என் பையனுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். பையன் கேட்டானா உங்ககிட்ட அந்த ஷூவை, விசில் ஷூ கேட்டானா கிடையாது. என் பையனுக்கு இது நான் போட்டா நல்லா இருக்கும், நீ கண்டுபிடிச்சு நீயா கொண்டு போய் போடுற பாரு. அது மாதிரி உனக்கு எந்த நேரத்துல எது வேணுமோ எப்ப வேணுமோ அதை இறைவன் அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து பண்ணுவான், போடுவான். நீ கேட்காத. மீண்டும் மீண்டும் நான் பலமுறை அதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்காது. உனக்கு அதுக்கு ஒன்னே ஒண்ணு உதாரணம். பையன் 80 வயசு ஆனாலும் சரி, என் பையனுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நான் ஒரு கேள்வி, என் பையன் ஒரு கிழவன். அந்த வயசாயிட்டாலும் எனக்கு பிடிச்ச ஒரு கேசரி இருந்தேன்னா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ட்டு ஒரு ஆட்டை புடிச்சு கொண்டு போயிட்டு என் பையனுக்கு நான் ஒரு வாய் ஊட்டிட்டு வருவேனா இல்லையா? ஏன் நான் அதை சொல்றேன்னா, எப்படி ஒரு தாய்க்கு தன்னுடைய மகனை எவ்வளவு பெருசானாலும் அவன் குழந்தைதான் அவளுக்கு. பேச்சுவார்த்தை அவன் பெரிய ஜில்லா கலெக்டரா இருக்கலாம், ஆனா பெத்தவளுக்கு தாய் தான், பையன் தான். அவனை பையனோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இறைவனுக்கு குழந்தைகள் தான் நம்ம. இந்த குழந்தைக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எதை பண்ணணும், எதை கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் இன்னைக்கு இது நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும் நடந்திருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு நடக்காம போயிடுச்சு. இது மட்டும் நடந்திருந்தா நீ மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருப்ப. அதனால இறைவன் உனக்கு கொடுக்கல. அதனால எனக்கு நடக்குமா நடக்காது அந்த கேள்வியே வேண்டாம். எது நடக்குமோ அது நடக்கும். தட் இஸ் டிவைன் பிளான். அந்த பிளான்ல நம்ம போய் நம்மளுடைய எனர்ஜியை லாக் பண்ணாதீங்க, நம்ம எனர்ஜி நுழைக்காதீங்க. இப்ப இன்னொன்னு, மேடம் சுஜாதா சொன்னபடி நிறைய பேரு இப்படி இருக்கிறோம். எப்படின்னா மைண்ட் ப்ரோக்ராம் சார் சொல்வார். இந்த மைண்ட் ப்ரோக்ராம்னா என்னன்னா, இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி, இந்த யாகங்கள்லாம் வளர்த்தி, இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி, இதெல்லாம் செஞ்சாதான் நம்முடைய கர்மா கழியும், நம்ம நல்ல வழி கிடைக்கும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்தே பல ஜென்மங்களா நமக்கு ஊட்டி 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 வளர்த்திருக்கிறாங்க. அந்த ஊட்டி 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 வளர்த்துல ஒரு செல்லுலயும் அது அப்படியே பதிஞ்சிருக்குது. இதை இப்படிலாம் பண்ணாதான் உன்னுடைய கர்மா கழியும், இப்படி எல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணணும்ன்றது முறை பிரகாரம் ஒவ்வொருத்தரும் ஒரு பாரம்பரியமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே முறையில நம்ம இது செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ ஆன்மா நேரடியாக இறைவன் கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக இறைவன் கிட்ட இந்த வழியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் இறைவனை கனெக்ட் பண்ண முடியும்ங்கிறது நிறைய செயல்கள் செஞ்சு 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 ஆன்மா மேல 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 மைண்ட் ப்ரோக்ராம நம்ம நிறைய பண்ணி வச்சுட்டோம். இவ்வளவு இப்போ ஆன்மா இங்க இருக்குது, மைண்ட்ல இவ்வளவு ப்ரோக்ராம் நம்ம பண்ணி வச்சுட்டோம், இவ்வளவு இருக்கு. இது இன்னைக்கு நீ பிஹெச் இப்படி படிச்சதுனால இது டக்குன்னு மாறுமானா மாறாது. சுஜாதா சொன்னபடி இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை கொஞ்சம் லெவல்ல கீழே இறங்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ எந்த வகையில மன்னிப்பறிக்கை படிச்சு எந்த அளவுக்கு தீர்க்கறையோ எந்த அளவுக்கு செய்ய அந்த அளவுக்கு கீழே இறங்கும். அப்போ நான் நேத்திக்கு வந்தவோ டக்கு நான் மேல வந்துட்டேன், நீ இன்னும் இங்கே இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சொம பெருசு, என்னுடைய மூட்டை பெருசு, நான் பண்ணிக்க பாவம் பெருசு, நான் இப்ப பண்ணிக்கிற மன்னிப்பு எனக்கு பத்தாது. நான் 3 வருஷம் தொடர்ந்து பண்ணேன், எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சாரோட நிம்மல்ல பண்றேன், மனசு நல்லா இருக்கானா, எனக்கு எந்த பிரச்சனையும் தீரலன்னு இருக்கியா? உன்னுடைய பாவ சும மூட்டை அதிகம், நீ நிறைய எக்ஸ்ட்ரா படிக்கணும். மேடம் 24 மணி நேரம் நான் படிச்சுட்டே தானே இருக்கிறேன் மேடம், 24 மணி நேரம் படிச்சா கூட என் மூட்டை குறையாது போலதான் நீங்க சொல்லலாம். படிக்கிறதால மட்டும் மூட்டை குறையாது, நாம செய்யற செயல்கள் மூலயமாக நம்முடைய மூட்டை குறையும். நம்ம செய்யற செயல்கள் மூலயமாக எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய முறை நான் சொல்லிக்கிற அதே விஷயத்தான் சொல்றேன். எந்த ஆன்மா இருக்கிறதே மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு பண்பு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை கையில அவங்க வாங்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி உலகத்திலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு அமைப்பு. ஒரு நமக்கு வரக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை அவங்க வாங்கிட்டு அவங்க உள்ளாத்மா ஆத்மார்த்தமா ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை வச்சு நம்மளை பிளஸ் பண்றாங்க பாரு, அதுதான் ஈடு இணையில்லாத ஒரு வாழ்த்து. நம்ம அந்த கொடுத்து சந்தோஷம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு கமா வைக்கிறேன் பாருங்க, கொடுக்கறதுனால ஒருத்தருக்கு சந்தோஷம். அது என்ன மேடம், கொண்டு போய் இன்னைக்கு டப டபட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம் நான், நீங்க சொல்றீங்க 10 சாப்பாடு 10 துணிமணி, மேடம் சொன்ன மாதிரி என்ன மேடம் வீட்டுக்கு இருக்கிறது பாதி குப்பையை தொலைஞ்ச தீனி கொண்டே இப்ப நான் கொடுத்து வந்துடுறேன் மேடம். யார் ஒருத்தர் வாழ்த்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிறவன், சாப்பாடை இல்லாதவன், 3 நாள் சாப்பிட்டு சாப்பாடை கண்ணிலே பார்க்காதவங்கிட்ட நீங்க போய் ஒருவேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, நான் சாப்பாடு வாங்கிட்டேன்,
எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாயில சத்தியமா சொல்ல மாட்டான். எவனுமே நீ மனசார நல்லா இருக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த பொருளை வாங்கின, அந்த உணவை வாங்கின அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உன்னை பிளஸ் பண்ணும். அந்த பிளஸ்ஸிங் தான் உன்னுடைய மூட்டை கழிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப இல்லாத ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எங்க போய் கண்டுபிடிக்கிறது மேடம்? நான் எங்க போய் இந்த இல்லாதவன் நான் பிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி உடனே வரும். நான் கொடுக்க தயாராகிற நீங்க நினைச்சு பாருங்க. மைண்ட்ல ஒரு ஓரமா தாட்ட வைங்க. இறைவன் உங்களை காட்டி கொடுப்பான். இறைவன் உங்களை நோக்கி ஆள் அனுப்புவான். ஏன்னா எனக்கு சாப்பாடு வேணும்னு அவன் இறைவன் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்திருக்கான். இறைவன் கிட்ட அப்ளிகேஷன் வந்தாச்சு. 10 அப்ளிகேஷன் வந்திருக்கு. யார்கிட்ட அனுப்பலாம்னு பிளான் வச்சுக்கிறாரு. யார் பக்கம் இருக்காங்க நீ இருக்கிற உடனே அந்த ஆன்மாவுக்குள்ள த்ரூ பண்ணி உங்ககிட்ட அனுப்புவான். உன்னை கொடுக்க வைப்பான். ஏன்னா நீ தயாரா இருக்கிற கொடுக்க வைப்பான். இதுதான் நடக்கிற விஷயம். அது மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி பிடிக்கிறது. மேடம் பஸ் ஓரமா காத்தோரமா இந்த மழையில வெயில காயில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தர் கிழிஞ்சு போன ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு கால் கை விரல அந்த சந்துல வந்துட்டு இருப்பாங்க. தலை ஒரு பக்கம் மூடிட்டு இருப்போம், காது ஒரு பக்கம் கேட்டு பாதி கிழிஞ்சிருக்கும், பாதி ஓட்டையிருக்கும் மேடம். அதுக்குள்ள ஒருத்தன் போத்தி படுத்துட்டு இருப்பான். குளிருக்கு இப்படி கோழி குஞ்சாட்டி பண்றான். ஏப்பா உனக்கு பெட்ஷீட் வேணுமா நீ கேட்டீங்கன்னா வச்சுக்கோ, நீ போய் கேட்ப. இருங்க நம்ம கேட்கலாம் அந்த பெட்ஷீட் வேணுமா. நீ கேட்கவே கேட்காது. உன் அறிவுக்கு தெரியுது இல்லையா? அவன் குளிர்ல படுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு பெட்ஷீட் தான் வேணும் அப்படின்னு தெரியுது இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்து என் மேடம் சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுல ஒரு பழைய பெட்ஷீட் இருக்குது, ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு, அதை நான் ஓர தச்சு வச்சுக்கிறேன், அதை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு உனக்கு மனசு வரும். அப்ப கூட கிழிஞ்சு போன ஓரமா இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலான்னு தான் நமக்கு என்ன வரும். ஏன் என்னோட பெட்ஷீட் ரொம்ப பழசாயிடுச்சு, இந்த தீபாவளிக்கு நான் புதுசா ஒரு பெட்ஷீட் வாங்கியிருக்கிறேன், அதைத்தான் அவனுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? கொடுத்து கொடுத்து பழகணுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். சோ இது அப்புறம் பார்க்கலாம். சரி ஒரு பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு அவன் பெட்ஷீட் தலைக்காணி பக்கத்துல கொண்டு போயிட்டு ஓரமா வச்சுட்டு அவன் கண்ணை விழிச்சு பாக்குற மாதிரி அந்த பெட்ஷீட்டை வச்சுட்டு நீங்க வந்துருங்க. காலையில கண் விழிச்சு பாக்குறான், கண்ணை திறக்கும் போது பக்கத்துல பெட்ஷீட் இருக்கு. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. ஐயோ யார் வச்சுட்டு போனாங்களோ மகராசி நல்லா இருக்கணும், நேற்றுக்கெல்லாம் குளிர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவனோ ஒருத்த புண்ணியமா எனக்கு பெட்ஷீட் கொடுத்துட்டு போயிருக்கிறான், எங்க இருந்தாலும் அவன் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்போமா? என் வீட்டுல 15 பெட்ஷீட் இருக்கு, நான் இருக்கிறது 2 பேர், எனக்கு இதுக்கு 15 பெட்ஷீட் திங்க் பண்ணுவோமா? இருக்கட்டும் ஒரு ஓரமா. டேய் நாளைக்கு செத்துருவேன், அந்த பெட்ஷீட்ல கூட உன்னை கட்ட மாட்டான். உன்னை கட்டுறது 1.5 ரூபாய் காடா. பெட்ஷீட் நம்ம வீட்டு பெட்ஷீட்ல கூட நம்மளை படுக்க வைக்க மாட்டாங்க, அதை போத்த மாட்டான், கீழே போட்டு கூட படுக்க வைக்க மாட்டான். அட்லீஸ்ட் பெட்ல கூட நம்மளுடைய பாடி வைக்க மாட்டான். செத்து போயிட்டாங்க கீழே போட்டுப்பா, உடனே தரையில போட்டுருவாங்க. எல்லாமே நமக்கு தெரியும் மேடம். அதை செத்த பிறகு நினைக்கிறத விட உயிரோடு இருக்கும்போது நம்ம கொடுத்துட்டு போல. நம்ம கிட்ட மேடம் நான் பிளான் வைக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறதான் கொடுக்க சொல்றேனே தவிர நீ புதுசா பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். புதுசா பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அது பண்ணி பாருங்களேன். உனக்கு என்ன வேணுமோ நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு குமிஞ்சு கிடக்கும் மேடம். வீட்டுல வந்துடும் மேடம். இயற்கை கொடுத்துரு, இறைவன் கொடுத்துரு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு மன்னிப்பறிக்கை படிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோமா, இந்த மாதிரி நல்ல செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறோமா. மன்னிப்பறிக்கை படிக்கிறதுல ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறீங்கன்னா மூட்டை கம்மியாகுதுன்னா, நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா 4 ஸ்டெப் டமால் கீழே இறங்கிடுங்க, மூட்டை சீக்கிரம் சின்னதாயிடும். அதனால ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லது செய்யறது மட்டும்தான். யாருக்கு என்ன வேணுன்ற பொருள் உணர்ந்து அது உணர்ந்து அந்த கண்டுபிடிச்சு கொடுக்குற பக்குவம் நமக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா நமக்குள்ள இருக்கு. அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்னொரு ஒரு குணம் இருக்கு மேடம் நம்ம கிட்ட. நான் பெட்ஷீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏப்பா தம்பி கொஞ்சம் எந்திரி, உனக்கு பெட்ஷீட் வேணும்னா ரொம்ப குளிர்ல போத்துட்டு இருக்கிற, இந்தா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது ஒரு விதம். மேடம் உனக்கு அதுக்குன்னு எழுப்பி கொடுத்துட்டு வர்றது தப்பு இல்லையா மேடம், நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா அவன் குளிர்ல போத்திட்டு படுக்கணும், போத்தணுன்றது உன் எண்ணம், பெட்ஷீட் அவனுக்கு கொடுக்கணும் உன் எண்ணம். ஆனா உள் மனசுல அடி மனசுல கீழே நான் தான் கொடுத்த நமக்கு தெரியணுன்றதுக்காக எழுப்பி அவன்கிட்ட கொடுக்காட்டி என்னன்னு நான் சொல்றேன். யாரு இந்த பெட்ஷீட் என்கிட்ட கிடையாது, இறைவன் கொடுக்க சொல்ல நான் கொடுத்துட்டு வந்தேன். அவன் தூங்குற பக்கத்துல வச்சுட்டு வா, இல்ல அந்த பெட்ஷீட் ஓரமா கூட அப்படி எடுத்து ஒரு ஓரமா கை எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன்.
திறந்து பார்ப்பானா பார்க்க மாட்டானா? அவனுக்கு என்ன தெரியும்? யாரோ நம்மளை பார்த்து வச்சிருக்கான் தானே நினைப்பான். வித்தியாசம் இருக்கா இல்லையா மேடம்? நம்மளை அறியாம நம்ம அடிமனதுல ஒரு எண்ணம் இருக்குன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இல்ல நம்ம எழுப்பி கொடுத்துட்டு வந்துடலாம், நம்ம கொடுக்கறது கொடுக்குறோம், அதுக்கு நான் யாரோ என்னவோ நினைச்சுப்பான் இல்லையா, நம்ம கொடுத்தா நமக்கு தெரியணும் இல்லையா, நான் எழுப்பி கொடுத்துறேன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மேடம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன் மேடம். இன்னைக்கு காலையில வீடெல்லாம் கிளீன் பண்றேன் மேடம். நம்ம புத்திய எதில் அடிச்சாலும் தகாது மேடம், அதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில வீடு நல்லா குப்பை போச்சு, எல்லா சாமானும் வேண்டா சாமானும் எடுத்து போட்டுடலாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை போடக்கூடாது, இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லா சாமானும் போட்டுடலாம், உப்பு காரணம் போட்டுடலாம், அவன் நான் 2 மணிக்கு வர சொல்லிக்கிறேன். சோ எல்லா சாமானும் பொறுக்கிறேன் மேடம். தப்பா தகரா ஆனது ஆகாது, வந்தது வராது, போனது எல்லாத்தையும் வெளியே போட்டேன். அவன் போன் பண்ணி வர சொல்லிட்டேன் மேடம். காலையில 10 மணிக்கு எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் மேடம். உப்புக்காரன் வர இந்த உப்புக்காரன் வரா, எல்லாத்தையும் பாருப்பா இந்த சாமான் எல்லாம் போட்டுக்கிறேன், வெயிட் போட்டு பாருப்பான்னு எல்லாம் வெயிட் போடுறான். அப்ப நீ சேர் போட்டு பக்கத்துல உட்காந்துருப்ப, அவன் எவ்வளவு வெயிட் போடுறான், என்ன போடுறான். அப்ப இந்த புத்தி சத்தியமா எல்லாருக்கும் இருக்க முடியும். ஐய நல்லா தானே இருக்குது டப்பா, இதனை நம்ம திருப்பி எடுத்து போட்டோம், இது இன்னொரு நாளைக்கு ஆகணும் தப்புன்னு சத்தியமா சொல்றேன். அந்த குப்பையில இருந்து 2 பாட்டில் எடுத்து வைப்பீங்க நீங்க. அந்த நேரத்துக்கு உனக்கு வேண்டான்னு தோணிச்சு இல்லையா, அடுத்த நேரம் இந்த புத்தி மாறிடும். அதுக்கு முன்னாடி நீ கொடுத்துடுன்றோம். கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போச்சுன்னா புத்தி மாறிடும். அதான் கரெக்ட், அதான் உண்மை. அதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன் நான். வலது கை தொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னா இது கொடுக்கறதுக்கு முன்னாலே அடுத்த புத்தி மாறிடும். இன்னும் 2 நாள் இருந்துச்சுன்னா மேடம், அன்னைக்கு 2 சாமான் தான் எடுத்து வைப்பீங்க, இன்னும் 2 நாள் ஓரமா இருந்துச்சுன்னா அதுல 4 சாமான் வீட்டுக்குள்ள வந்துடும். அட இது இருந்தா உனக்கு ஆகும், இது இருந்தா அட பாரு நான் வேணும்னு தெரியாம அதுக்குள்ள வச்சிருந்து நீயே எடுத்து நாள் உள்ள வச்சிருக்க. இதுதான் நம்மளுடைய எண்ணம் மேடம், இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் குணம் மேடம். இதுதான் எங்கிருந்து மேடம் நம்மளோட மூட்டை கழியும் சொல்லுங்க? யார போய் நம்ம மாத்துறது மேடம் சொல்லுங்க? நம்ம எந்த அளவுல ஒரு சின்ன இதுக்கு குடும்பமோ புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளைய குடும்ப உறுப்பினர் தேவை கிடையாது மேடம். நான் மட்டுமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மேடம் நான் பேசுறதில்ல. இத்தனை பேசுறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுல. இதுலயே நம்மகிட்ட ஒரு சின்ன சின்னமா இந்த விஷயத்துல மாற்றம் வந்தா எல்லாத்திலும் மாற்றம் வந்துடும். இதுல மாற்றம் வராதனால்தான் பெருசா நம்ம அதை மாத்தணும், அதை செய்யணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நம்மளால மாற முடியாது. காரணம் அதுதான். கொஞ்சம் எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்க. ஏதோ எனக்குன்னு ஒரு வயசு, ஒரு அனுபவம், ஒரு 4 பேருக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால சில விஷயத்த நான் எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன், அவ்வளவுதானே தவிர எல்லாருக்குள்ளுமே இது இருக்கு மேடம். என்னை விட இன்னும் அதிகமா சூப்பரா எல்லாருமே சொல்லுவீங்க விளக்கங்கள். ஆமா இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, நம்ம அதை எப்படி மாத்திக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேடம். வீட்டுல பெருசா வேணாம் மேடம். நம்ம வீட்டுக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வேலைக்கார, ஒருத்தர் தோட்டக்காரி, ஒருத்தர் பாத்திரம் விளக்குறவா. இந்த 3 பேருக்குள்ள நான் என்ன பண்ணணும் மட்டும் திங்க் பண்ணுங்க. நான் எப்படி இருக்கணும் திங்க் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும் மேடம். நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா இறைவன் கனெக்ட் பண்ணுவான், அவங்களை எப்படி மாத்துறதுன்னா இறைவன் மட்டும் போயிடுவான். அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். எப்பவுமே இதுதான் மேடம் பேசுவீங்களா, வேற எதுவும் மாத்தி பேச மாட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி. கண்டிப்பாக பேசி பேசி நமக்கு விருது போச்சுன்னு வச்சுக்கலாம். இதே பிரச்சனையோட, இதே கவலையோட, இதே வருத்தத்தோட மீண்டும் ஒரு ஜென்மம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா உடனடியா நம்ம மாறிடுவோம், மாறத்தோணும். இப்படி ஒரு வாழ்க்கை இனி மறந்தும் கனவுலையும் நமக்கு தேவை. எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வரத்துக்காக இவ்வளவு விளக்கங்களை நான் கொடுத்தேன். ஓகே, சுஜாதா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டாங்க இன்னைக்கு. சோ அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம், நம்ம எப்படி மாறிக்கிறதுன்றது. அவங்களுக்கு தகுந்த வரையில் நம்ம அதுக்கு மாத்திட்டு வரலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா மணி 2:30 ஆயிடுச்சு, சாரி 12:30 ஆயிடுச்சு. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி யாராக இருந்தாலும் பேசாம கேட்கறது மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது மேடம். அதை கேட்டு எனக்குள்ள வர மாற்றம் அப்படிங்கிறது நீங்க 2 பேர் சொன்னீங்கன்னா தான். இப்ப சுஜாதா சொன்னாங்க பாருங்க, இனி இதே சுஜாதாவை நோட் பண்ணிக்கோங்க. இனி தொடர்ந்து ஒரு மாசத்துல 4-5 கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா செமையா பேசாது. முதல்ல இதை சொன்னா நல்லா இருக்குமா, அதை சொன்னா நல்லா இருக்குமா, இது இப்படி செய்யணுமா, அந்த பயம் இல்லாட்டாலும் அதை செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அடுத்து இப்போ நான் பேசினேன் இல்லைங்க, இந்த 1/2 மணி நேரத்துல பேசுறேன். நான் எதாவது பிளான் பண்ணேனா? நோ, பிளான் பண்ணா பேச முடியாது.
அது மாதிரி ஃப்ளூயண்டா உங்களுக்குள்ள எல்லாமே உள்ள இருக்கு மேடம். இப்ப நான் பேசின அத்தனை விஷயங்களும் உங்க எல்லாருக்குள்ளமே இருக்கு. உங்களுக்கு தெரியாத புரியாத விஷயத்த நான் சொன்னேன்னா கிடையவே கிடையாது. அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியே வர ஆரம்பிச்சது மேடம். இந்த மூட்டை கம்மியாச்சுன்னு வெளியே வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிளஸ் மூட்டை கம்மியாருக்கு கிளாஸ் ஒரு காரணம் மேடம். எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றீங்களோ, ஒண்ணு வேண்டாம். இப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் கதை தான் பேசினேன். சத்தியமா எந்த பாயிண்ட் நான் பேசல, கதை தான் பேசினேன். ஆனா அந்த கதையால ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது இல்லைங்களா? அப்பா 1000 பிரச்சனையோட வந்தப்பா ஜிமீட்டுக்குள்ள மேடம் சும்மா நல்லா தான் பேசினாங்க, மனசு கொஞ்சம் நல்லா இருப்பா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இது என்னோட கர்மா கழியும் மேடம். இந்த தாட் லெவல் என்னோட கர்மா. இது எல்லாருக்குமே பண்ண முடியுன்றதுக்காக நான் சொல்லலாம். அவ்வளவு உங்களுக்குள்ளேயே ஒரு பிரேக் பண்ணு. என்னால பண்ண முடியாது, என்னால செய்ய முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு வராது, நினைக்கவே நினைக்காது. எல்லாமே எல்லாராலையுமே பண்ண முடியும் மேடம். என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஜிமிக்குள்ள வர முடியும் மேடம். சும்மா வர முடியாது மேடம். ஜிமிக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேராலையும் முடியும். 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிப்பீங்க மெசேஜ். அவங்க வர முடியுமான்னா நேரம் இல்லைங்க, மறந்துட்டேங்க, இன்னொரு நாளைக்கு வரங்க, வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க முடியாது. அப்ப இதுல இருக்க 120 பேருக்கு முடியுமானா சத்தியமா 100% வரணும். ஓகே, மணி 12 ஆயிடுச்சு. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம அந்த நம்ம உறக்கத்தில் கற்றுக்கன்னு சொல்லி அந்த பிளஸ்ஸிங்ல உட்கார சொல்றோம் இல்லைங்க, ஏதாவது ஒண்ணு மட்டும் கேளுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க. ஆமா, அது ஒன்னைவே டெய்லியும் கேட்கணுங்களா இல்ல மாத்தி மாத்தி கேட்டுக்கலாங்களா? ஒரு நாள் மாத்தி கேட்டுக்கலாம். இன்னைக்கு எனக்கு இதுக்கு உண்டான வழியை காட்டுங்கன்னு அந்த வழியை கேட்டுக்கலாம். இல்ல அது உங்களுக்கு கரெக்டா ஆகலையா, இன்னொரு நாளைக்கு அதே கேட்கலாம். சரி, எனக்கு அந்த வழி கிடைச்சதாலும் எனக்கு எப்படி தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தன்னால நீங்க அந்த செயல் செய்யும் போது இது வரைக்கும் நீங்க ஒரு அந்த விஷயத்தை செஞ்சே இருக்க மாட்டீங்க. உங்களை அறியாம நீங்க அடுத்த செயலை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயம் நீங்க கத்துட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். அது பிராக்டிகலா தெரியும் மேடம் உங்களுக்கு. மேம் இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேங்க மேம். இன்னும் அடுத்த ஒரு இதுல நான் சொல்றேங்க அதை பத்தி. சூப்பர் மேடம்.